வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். துளசி துளசி செடிகளை இப்படி வைங்க, அப்படி இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா துளசியை வைத்து நிறைய பரிகாரங்களும் பண்ணலாம். துளசி எவ்வளவு பெரிய முக்கியம் கொடுக்குங்கிறது அந்த துளசி பரிகாரம் பண்ணவங்களுக்கு தெரியும். அதனால துளசிங்கிறது மாலை, துளசி மாலையாக கொடுப்பது, துளசி தீர்த்தம் கொடுப்பது, துளசியுடன் பச்சை கற்பூரம் சேர்த்து கொடுப்பது, துளசியுடன் கற்கண்டு சேர்த்து கொடுப்பது, இந்த மாதிரி துளசியை எதனுடன் சேர்த்து கொடுத்தால் நம்ம என்னென்ன பரிகாரத்துக்கு மிகப்பெரிய தத்துவம் நம்மளுக்கு இருக்குது. அதுல எதனால் நம்மளுக்கு எப்படி விலகுதுங்கிறது உங்களால புரிய முடியும். முதல்ல துளசி மாலையாக கொடுக்கறது மாலை போல் கொடுக்கும்போது கேதுவாக இருக்கும். மாலையை குறிப்பது கேதுவாக இருக்கும். யாருக்கு படிப்பு வரலையோ, யாரு லவ் ஃபெயிலியர் ஆகுறாங்களோ, யார் பேச்சு சரியாக மற்றவங்ககிட்ட சரியா தொடர்பு கொள்ள முடியும். இப்பெல்லாம் எல்லாம் சொல்றாங்க நான் இன்ட்ரவெட்டுன்னு சொல்லிட்டு வேற அடிக்கடி ஒரு வார்த்தை. முந்தெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் இன்ட்ரவெட்லாம் அமைதியான பையன் அப்படிங்கிறதான் சொல்லுவோம் அழிஞ்சு அவங்க யார்ட்டும் பேச தெரியாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஆனா இப்போ ஒரு இங்கிலீஷ் வார்த்தை ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ட்ரோவர்ட், அவன் யார்ட்டையும் பேச தெரியாதுங்கிறது இன்ட்ரோவர்ட்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லி தப்பிக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய தவறு. இன்ட்ரோவர்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது. நம்மளுடைய செயல்களை வைத்து அதை நம்மளா ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள இன்னுமே யார்ட்டையும் பேச விடாமல் தனிமைப்படுத்தும் தன்மை. அந்த மாதிரி பண்ணாமல் துளசியை வைத்து, ஏன் துளசிக்கு தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த பரிகாரமாக இருக்குதுன்னா, கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் இல்லையா, அவர் தனியாக சிவன் மாதிரி ஒத்தையில இருக்கவே மாட்டார். அவர் எப்பவுமே கூட்டத்தோட இருப்பார், எல்லாரோடையும் சேர்ந்து கலகலன்னு இருப்பார். அதுதான் அவருக்கு பிடிக்கும். அவர் அவதாரங்கள் எல்லாமே கூட ஒரு ஆள் சேர்ந்தே தான் பிறப்பாங்க. ராமனுக்கு லட்சுமணன், அதே போல் பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு பலராமன், இப்படி ஒவ்வொன்றுக்குமே அவர் கூட ஒரு கூட்டத்துடன் பிறந்த மாதிரி பிறந்திருப்பார். அப்படி அவர் மக்கள் தொடர்புடன் நண்பர்களுடன் சேர்ந்து வாழும் வழிமுறையை சொல்லி கொடுத்தாரு நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு அந்த கிருஷ்ணருக்கு. அந்த கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது துளசி. துளசியை வெறும் அவர் ஆண்கள் மட்டுமே இல்லை, பெண்கள் மேலும் அன்பும் பாசம் பெற அள்ளி கொடுத்திருக்காரு. அதாவது பாஞ்சாலிக்கு கற்பை கொடுக்கும் நம்ம கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரு பாருங்க. சீதையுடைய கற்பை காப்பாற்ற போராடின ராமர் எங்க இருக்காரு பாருங்க. அதே போல் கோபியர்களை காப்பாற்ற போராடினாரே அந்த கிருஷ்ணர் எங்க இருக்காரு பாருங்க. இப்படி யசோதா, வாசுதேவி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே, பெண்களுக்கும் அவர் அம்மா, அக்கா, தம்பி, காதலன், காதலி எல்லாருக்குமே மிகப்பெரிய வசிய சக்தி நம்மளுடைய பெருமாள் தான். அந்த பெருமாளுக்கு மிக பிடித்த ஒரு சக்தினா துளசி தான். துளசி இல்லாத பெருமாளை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அவர் இருக்கும் இடத்தில் துளசி முளைத்து கொண்டே இருக்கும். எந்த வீட்டில் துளசி அதிகமாக முளைத்து கொண்டு, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க தொட்டாலும் துளசியா இருக்கு, எந்த இடத்துல பார்த்தாலும் துளசியா இருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் உங்ககிட்ட வசியமாய்கொண்டே இருக்கிறார். கிருஷ்ணர் உங்களை தேடி நாடிக்கொண்டே இருக்கிறார். எந்த செடி உங்க வீட்டுல அதிகமாக சுரக்கிறதோ வருகிறதோ அது உங்களுக்கு கிருஷ்ணனுடைய நாட்டம் அதிகமாக இருக்குது. சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மூலிகை செடியாவே வளரும், மூலிகை செடியாவே வளரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க வீட்டில் சித்தர்களும் மகான்களும் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். மூலிகைகள் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்குது. நான் எவ்வளவு புடுங்கி போட்டாலும் மூலிகை தான் வருது அப்படின்னா நீங்க சித்தர் வழியை நோக்கியும் மகான்கள், அதாவது மகான்களை நோக்கியும் பயணம் ரெடி பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அந்த மூலிகை செடி வளருவதை முதல்ல கட் பண்ணிட்டு நேரா ஜீவசமாதி வழிபாடுகள், மகான்கள் சித்தர்கள், அகஸ்தியர் வழிபாடு, பாம்பாட்டி சித்தர் வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடை மேற்கொண்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மூலிகை செடியின் வளர்ச்சி குறையும். அதே போல்தான் உங்க வீட்டுல துளசி அதிகமாக வளர்ந்து கொண்டே இருந்துச்சுன்னா அந்த துளசிக்கு பவித்திரமான ஒரு ஆள்னால நம்ம கிருஷ்ண பரமாத்மாவும் பெருமாள் தான். அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போ அவர் பாத்தீங்கன்னா அந்த மூலிகை, அந்த துளசி யார் வீட்டுல அதிகமாக வளருதோ கண்டிப்பாக இவங்க மற்றவங்களோட தொடர்பு கொண்டு இருப்பாங்க. மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். ஈஸியா இவங்க பேசி எல்லாரும் வசியம் பண்ணக்கூடியவர்கள். இவங்க செயல்கள் எல்லாருமே எல்லாருக்கும் பிடிக்கும். இவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ இந்த துளசி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களை மற்றவர்களோட பின்னி பணையவதற்கு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் துளசி, நீங்க யார் இன்ட்ரோவர்ட்ங்கிறீங்களோ, யார் தனிமையை விரும்புறாங்களோ அவங்களுக்கு துளசி மிக மிக அவசியமானது. இவங்க மற்றவங்களை தொடர்பு பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அந்த துளசியை அவங்க எப்போதுமே துளசி மாலை பெருமாளுக்கு சாத்தி கொண்டு அதுல இருந்து மாலையை 2 இனுக்கு எடுத்துட்டு உங்க பையில எப்பவுமே போட்டு வச்சுக்கிட்டே இருங்க. எங்க போகணும்னாலும் துளசியை வாயில போட்டே பேசுங்க.
உங்களுக்கு இன்ட்ரவர்ட்னு ஒண்ணு சொல்றீங்களே, அது வந்து உங்களுக்கு லைஃப்ல இருக்கவே இருக்காது. அவ்வளோ பெரிய சக்தி கொடுக்கும் அந்த துளசி. அந்த துளசி மாலையை வாங்கி பெருமாளுக்கு போட்டுட்டு, அதுல வர பிரசாதத்தை, துளசி பிரசாதத்தை எடுத்து உங்க பைக்குள்ள போட்டு வச்சுட்டு எங்க போனாலும் போட்டுட்டு போய்கிட்டே இருந்தீங்க. வாரத்தில் ஒரு தடவை சனிக்கிழமை அல்லது ஏகாதசி, மாதத்தில் ஒரு ஏகாதசியில் நீங்க அது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள் மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக. இதே வந்து லவ் ஃபெயிலியர், காதலில் தோற்றவர்கள், அவங்களுக்கும் துளசி மாலை தான் சரியாக இருக்கும். காதல் பிரச்சனையாகி கொண்டே இருக்கு. நான் நிறைய காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உண்மையா தான் இருக்கேன், வர்றவன் யாரும் உண்மையா என்கிட்ட இல்ல, வரவ யாரும் உண்மையா இல்ல, அப்படி யோசிக்கிறவங்க துளசி மாலையை வாங்கி, துளசியை வாங்கி பெருமாளுக்கு போட்டுக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு காதலின் உண்மை தன்மை புரியும். காதல் யார் பண்ணினாலும் எந்த மாதிரி நபரை பண்ணா உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறதையும், உங்களுக்கு சரியான நபரை உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த துளசி மாலை ரொம்ப அற்புதமானது. சரி, இந்த துளசி வந்து காதல் பேச்சுவார்த்தைக்கு மாலையாக கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். அதே இந்த துளசியை கல்கண்டுடன் நீங்க வந்து உட்கொண்டீங்கன்னா, கல்கண்டுடன் உட்கொள்ளும் போது உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம், வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா துளசியும் கல்கண்டும் சேர்ந்து வாயில போட்டு மென்னும் போது அது வந்து உங்களுக்கு வீடு வாசலுக்குள்ள துளசியுடன் சேர்ந்து கல்கண்டு பிரசாதமாக படைத்து பெருமாளுக்கு நீங்க அதை உட்கொள்ளும் போது வீடு வாசல் வாகனங்கள் உங்களுக்கு அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால பெருமாள் கோயிலுக்கு போகும்போது துளசியுடன் சேர்ந்து கல்கண்டு, துளசியை வாங்கி ஒரு கல்கண்டு கொண்டு போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக கொடுக்கும். அதே மாதிரி துளசியுடன் சேர்ந்து மறிக்குழந்து வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு பணவசியம் மட்டும் இல்லாமல் நகைகள், சில பேருக்கு நகைகள் போட முடியாது, உடைகள் வாங்க முடியாது, அவங்களுக்கு மறிக்குழந்துடன் துளசியும் சேர்த்து கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து பெருகதுக்கு கூடிய சக்தியாக கொடுக்கும். அதனால துளசியை கல்கண்டாக கொடுக்கும் போது வீடு மனை வாங்குவதற்கான வசதிகள் கொடுக்கும். துளசியை மறிக்குழந்துடன் சேர்ந்து கொடுக்கும்போது அதாவது செல்வ நிலை, நகைகள், உடைகள், இதெல்லாமே அமையக்கூடிய மிகப்பெரிய வசீகரிக்கும் தோற்றத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை துளசியும் மறிக்குழந்தும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி துளசியுடன் மிளகு வைத்து சாப்பிடும் போது, துளசியும் மிளகும் சாப்பிடும் போது உங்களுக்கு அதாவது நண்பர்களால பிரச்சனை, உங்க பேச்சே பிரச்சனையா மாறிடும். ஒரு சின்ன பேச்சு பேசினா கூட அது பெரிய பூதகரமா ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி நான் நல்லா தான் பேசினேன், அது தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க, நான் நல்லாதான் நண்பர்கிட்ட பழகுறேன், நண்பர் தப்பா பழகுறான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நண்பர்களுடன் பழகுதல், பேச்சு வந்து தவறான பேச்சாக வெளியில வர்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு துளசியும் மிளகும் சேர்ந்து சாமிக்கு நைவேத்தியம் வைத்து அதுக்கப்புறம் அதை உட்கொண்டு வரும்போது அதுவும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உறவு நிலையில் சரியில்லாமல் இருக்கும், அதாவது சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி உறவு நிலை சரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா துளசியை நீரில் போட்டு அதை வந்து நீங்க காலையில குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா துளசி நீரை குடிக்க குடிக்க உறவு நிலை மேம்பாடுகள் நன்றாக இருக்கும். ஆனா உறவு நிலை சொந்த பந்தங்களுடன் ஒரு ஐக்கியமாக ஆகக்கூடிய மிகப்பெரிய சக்தியை இந்த துளசி நீர் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். துளசியும் தாமரையும் சேர்த்து வச்சு கொடுக்கும்போது அறிவு வளர்ச்சி கொடுக்கும். அதாவது படிப்பில் தடைகளாக இருக்கும்போது துளசியும் தாமரையும் வைத்து பெருமாளுக்கு இது கொடுக்கும்போது அதை வீட்டில் வைத்து பூஜை பண்ணும்போது உங்களுக்கு படிப்பில் தடையாக இருந்து படிப்புல பிரச்சனையாக இருந்தால் துளசியின் தாமரையும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதனால துளசி தாமரை வழிபாடு மிக அற்புத சக்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துளசியுடன் குங்குமம் வைத்து கொடுத்தால் திருமண வைபவங்கள் சீக்கிரம் நடக்கும். அதுக்காக சாமி கிட்ட துளசியும் குங்குமம் வைத்து அந்த குங்குமத்தை நைவேத்தியமாக வாங்கிட்டு வந்து அதை நெற்றில் வைக்கும்போது உங்களுக்கு திருமண வைபவங்கள் நல்ல குயிக்காக எல்லாமே நடக்கும். துளசியோட மஞ்சள் குங்குமம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தை பாக்கிய பெயர்கள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால இந்த மாதிரி துளசியை வந்து நீங்க எதனுடன் சேர்த்து கொடுக்கீங்களோ பெருமாளுக்கு அதனுடைய வலிமை அதிகமாயிக்கொண்டே இருக்கும். பெருமாளுடைய அனுகிரகமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனுடன் சேர்ந்து வராங்களே தேவதைகள், அதாவது துளசியுடன் சேர்ந்து ஒவ்வொரு தேவதையா வருது. குங்குமமாக அம்மன் வருகிறார், மங்களமாக மஞ்சள் வருகிறது, அதே மாதிரி தாமரையாக லட்சுமி வருகிறார் சொல்லிட்டு ஒவ்வொன்றாக உங்களுக்கு அந்த துளசியோட யார் பயணிக்கிறார்களோ அந்த துளசியோட பயணிக்கும் போது அவங்க இரட்டிப்பான சந்தோஷமாக வருவாங்களாம். அந்த இரட்டிப்பான சந்தோஷம் வந்து உங்கள் வாழ்வில் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால துளசியோட எதை வைத்து கொடுக்கிறீர்களோ அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாகவும் மிகப்பெரிய வளமையும் கொடுக்கக்கூடிய உருவமும் கொடுக்கும். அதனால துளசியை வைத்து வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு உணவிலும் ஒவ்வொரு பதார்த்தத்திலும் துளசியை போட்டு நீங்க உணவு உட்கொண்டீங்கன்னா அந்த பதார்த்தத்தினுடைய நெகட்டிவ் ஃபுல்லா அந்த துளசி எடுத்துருமா. அதே போல் இறப்பின் போதும் நம்ம வாயில் துளசியை வைப்பது நம்மளுக்கு உள்ள கெட்ட இதெல்லாமே வெளியே எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அந்த துளசிக்கு உண்டு. ஆனால் துளசி எல்லா இடத்திலும் எல்லா ரூபத்திலும் நம்மளுக்கு இருப்பது மிக சிறந்த விசேஷமான ஒன்று.
துளசியை கையில் வைத்திருப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. அதனால் துளசியை எப்போதும் கையில் வைத்துக்கொண்டே எங்கனாலும் பயணம் பண்ணுங்க. லைட்டா வாயில ஒரு இலையவாச்சும் வாயில வச்சு பயணம் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியினுடைய அடையாளமே துளசி தான். துளசி இருக்கும் இடத்தில் பெருமாள் மிக ஐக்கியமாகி விடுவார். ஆனா துளசி பெருமாளும் ஐக்கியமாகி விட்டாங்கன்னா லட்சுமி தேவி தன்னால் வந்து விடுவார். இவங்க எல்லாம் ஒன்று கூடி வரணும்னா துளசியை எடுத்து துளசி மாதாவுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு வந்து சேரும். விஷ்ணு பெருமாளுடைய முழு ஐஸ்வர்யமும் இவங்களுடன் வந்து நிலைத்து நிற்கும். நன்றி, வணக்கம்.